சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு ஊதியம் பெறுவதற்காக மட்டுமே அரசு உதவி பெறும் பள்ளி நடத்தப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப வருமானத்துக்காக மட்டுமே பள்ளியை அதன் தாளாளர் நடத்தி வரும் நிலையில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காரைக்குடியில் உள்ள நித்திய கலானந்தா வித்யாசாலா என்ற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி கடந்த 1940ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. சுதந்திரத்திற்கு முன்பே தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று உயர் பதவிகளில் உள்ளனர். 80 ஆண்டுகள் கடந்து செயல்படக்கூடிய இந்த பள்ளி தற்போது மாணவர்களே இன்றி 2 ஆசிரியருடன் செயல்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசிடமிருந்து ஊதியம் பெற்று பள்ளியின் செயலாளரும் தலைமை ஆசிரியரான அவரது மனைவியும் இந்த பள்ளியை நடத்தி வருகின்றனர். மிகவும் பாரம்பரியமான இந்த பள்ளிக்கு நாள்தோறும் ஒரு சில மாணவர்களே வரக்கூடிய நிலை உள்ளது. தங்கள் குடும்ப வருமானத்திற்கு மட்டுமே இந்த பள்ளியை அதன் தாளாளர் நடத்தி வருவது நேரடி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கையே இல்லாததால் 2 ஆசிரியர்களில் ஒருவர் வேறு அரசு பள்ளிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. எவ்வித சுகாதார அடிப்படை வசதிகளும் இந்த பள்ளி செயல்படுவதும் இதற்கு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்த பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளியின் செயலர் கல்வித்துறை அதிகாரிகளை கவனித்து பள்ளியை மூடவிடாமல் பார்த்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தெரிஞ்சு ஒரு 5-6 மாணவர்கள் தான் இங்கே படிக்கிறாங்க. ஆனால் 12 மாணவர்கள் படிக்கிறதா கணக்கு காமிச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 ஆசிரியர் இருந்தாங்க, இப்போ 2ன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரோம்னா, ஒன்று இந்த பள்ளிக்கூடத்தை நிறைய குழந்தைங்களை உள்ளே சேர்த்து பள்ளிக்கூடத்தை பெருசாக டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா பக்கத்து வீதிகளிலே வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அதோட மெர்ஜ் பண்ணிடுங்க. லட்சக்கணக்கில் வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிறோம், அது வந்து கரெக்டாக போய் சேரணும். அரசு அதிகாரிகளே மேலே சிஓக்களில் உள்ள அதிகாரிகளே இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளிக்கூட ஆசிரியர்கள்ட்டெல்லாம் சம்பளத்தை அதிகம் கொடுத்து அதில் வந்து அவங்களாம் பயன்படுறதா சில தகவல்கள்லாம் வருது. பள்ளிக்கல்வித்துறை தக்க நடவடிக்கை எடுத்து உடனே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இதில் தலையிட்டு இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் ஆங்கில வழி கல்வி பயில்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசிடமிருந்து ஊதியம் பெறுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் பள்ளியின் செயலர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு பள்ளியை நகராட்சியின் தொடக்க பள்ளியுடன் இணைக்க வேண்டும் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளியின் நிர்வாகத்தினர் இணைந்து மேற்கொள்ளும் இந்த மோசடியை உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை தடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.